ஹாய். ஆன்லைன் மூலியமா உங்களுக்கு வீட்டில இருந்தே வேலை செய்யலாம், இல்ல பகுதி நேரமா வேலை செய்யலாம் அப்படிலாம் சொல்லி உங்களுக்கு அந்த இணையதளம் மூலியமா நிறைய விளம்பரங்கள் வருது. அதுல நீங்க எதுவுமே செய்யாதீங்க, அது எல்லாமே ஏமாற்று வேலை தான் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு விழிப்புணர்வு தகவல்களை நம்ம கிரைம் பிரான்ச் போலீஸ், சைபர் கிரைம் பிரான்ச் போலீஸ் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியும் சில பேரு என்ன பண்றது, படிச்சுட்டு சும்மா இருக்கும்போது வேலை கிடைக்கலையேங்கிறதுனால அவங்க ஏதாவது கேட்டு மாட்டிக்கிறாங்க. அப்படிதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு எம்எஸ்சி முடிச்சவங்க இந்த இதுல கேட்கும்போது, ஆனா அவங்க தப்பிச்சுட்டாங்க. எப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கு ₹100 நீங்க அனுப்புங்கன்னு சொன்னாங்க. சரின்னு ₹100 அனுப்பி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்பும்போது அனுப்பியாச்சு. அனுப்பணும்னு எல்லாமே ஓகே. அதனால நீங்க ₹10,100 அனுப்புங்க திரும்ப. அப்படி அனுப்பும்போது உங்களுக்கு எல்லா விதமான வேலைகளையும் நாங்க உடனுக்குடனே ஒரு 1/2 அன் ஹவர்ல உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னாங்க. உடனே இந்த பொண்ணு சொன்னா, முதல்ல நீங்க வேலையை கொடுங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம்ல அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே போடலையே, நீங்க ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்க அதை கொடுத்தாதான் நாங்க அனுப்ப முடியும் அப்படின்னு ஹிந்திலையும் இங்கிலீஷ்லயும் பேசின உடனே அவ இங்கிலீஷ்ல எவ்வளவோ பேசியும் அவங்க உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி நம்மளையே திருப்பி பேச ஆரம்பிச்சாங்க. உடனே அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சாங்க. பேசக்கூட இல்லை, அசிங்கமா திட்டினாங்களாம். அதனாலேயே அவ மனசு ஒடிஞ்சு போய் கட் பண்ணிட்டா, இணைப்பையே கட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் ₹100 போனதோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேத்தணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தேவையில்லாம நம்ம பணத்தை இழக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன் மோசடி அப்படிங்கிறது நிறைய நம்ம பேப்பர்ல படிக்கிறோம், நிறைய தகவல்களை நியூஸ்ல பாக்குறோம், டிவி நியூஸ்ல. அப்படி இருந்தும் நம்ம இளைஞர்களும் இளம் பெண்களும் மாட்டிக்க கூடாது. வேலை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல என்ன நம்ம சுயதொழில் செய்யலாம், கவர்மெண்ட்ல என்ன மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம யோசிக்கலாமே ஒழிய இருக்கிற பணத்தையும் இப்படி இழக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் இந்த விழிப்புணர்வு பதிவே போடணும்னு ஆசைப்பட்டேன். என்னன்னா, அப்படி இல்லை நீங்க பணத்தை கட்டிட்டீங்க அப்படின்னா உடனே சைபர் கிரைம் பிரான்ச்சுக்கு 1930ங்கிற எண்ணில கால் பண்ணி நீங்க புகார் தெரிவிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா இணையதளம் மூலியமா www.cybercrime.government.in அப்படிங்கிற இணையதளத்திலையும் நீங்க உங்க புகாரை தெரிவிக்கலாம். உடனே நீங்க தெரிவிச்சீங்கன்னா யாருன்னு கண்டுபிடிச்சு உங்க பணத்தையும் மீட்டுடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். லட்சக்கணக்கில் இழந்தவங்க அதிகம் பேர் இருக்கிறதுனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நாங்க விழிப்புணர்வா வெளியில சொல்றோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம தான் விழிப்புணர்வா இருந்துக்கணும். ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க, ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்திட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல. அதனால நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா, பாய்.